Thanks for watching Vaikuntham TV. Please like, share, and subscribe our channel. சார், கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? யாரையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தெம்பு தரக்கூடிய ஆண்டாக இந்த சனி பயிற்சி அமைய போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். குறைந்தது 3 வருடங்களுக்கு மேலாக முன்னேற்றமான காலங்களை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் கெட்டவங்களோட சேர்ந்தால் கூட கெட்டு போகாத ஒரு மிகப்பெரிய சகிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய நாமெல்லாம் பொழைச்சி வர முடியுமா, நம்மெல்லாம் மீண்டு வர முடியுமா, இவ்வளவு கடன் ஆயிருச்சு, இந்த கடனை எல்லாம் கட்டி முடிக்க முடியுமான்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த முடியுமா நடக்குமாங்கிற இந்த கேள்விக்குறிகளுக்கு ஆச்சரியக்குறியாக மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிரீத்தி. நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும். சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும், யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும், எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கல. உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள்கிட்ட கேட்க போகிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? 2025, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா 2026 பிப்ரவரி மாதத்தில் தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக கணிக்கப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் கலிகாலத்துக்கு சிறப்பான ராசியாக விளங்கக்கூடிய கடகராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் நடந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சொந்த கதை அப்படிங்கிறத விட சோக கதையாக தான் இருந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தடை ஏற்படுவது, தாமதம் ஏற்படுவது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய பெரிய முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது. எதனால்? அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் உங்களை தேவையில்லாமல் வாட்டி வதச்சுது அப்படிங்கிறது தான் உண்மை. சொல்ல முடியாத சோதனைகளையும் வெல்ல முடியாத வேதனைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் சிந்திக்க முடியாத கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் கடக ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற ராசிகளிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கடந்த காலங்களில் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம்தான். பெற்ற தாயாக இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தால் கூட கட்டிய மனைவியாக இருந்தால் கூட தேவையில்லாமல் உங்களை வெட்டி விடக்கூடிய ஒரு சூழல், தேவையில்லாமல் உங்களை நோகடிக்கக்கூடிய சூழல் இருக்குது. உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் உள்ளத்தாலேயே அழுகக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்கள் கஷ்டகாலமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிறது ஓரளவு ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்ட சனியாகவும் இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மை. எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கடக ராசிக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்திலிருந்து முழுவதுமாக விலகி பாக்கிய சனி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்பில் பாக்கியத்தோடு பயிற்சி ஆகிறாரு. பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய யாரெல்லாம் உங்களை கடந்த காலங்களில் கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் கடந்த காலங்களில் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க எல்லோருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதிகாரமான வாழ்க்கை அமையும். கடந்த காலங்களில் யாரை நம்பி இருந்தீங்களோ நம்பினவங்க உங்களை நட்டாத்தல் விட்டுட்டு பிரியக்கூடிய சூழல் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தெம்பு தரக்கூடிய ஆண்டாக இந்த சனி பயிற்சி அமைய போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். குறைந்தது 3 வருடங்களுக்கு மேலாக முன்னேற்றமான காலங்களை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் கெட்டவங்களோட சேர்ந்தால் கூட கெட்டு போகாத ஒரு மிகப்பெரிய சகிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய நாமெல்லாம் பொழைச்சி வர முடியுமா, நம்மெல்லாம் மீண்டு வர முடியுமா, இவ்வளவு கடன் ஆயிருச்சு, இந்த கடனை எல்லாம் கட்டி முடிக்க முடியுமான்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த முடியுமா நடக்குமாங்கிற இந்த கேள்விக்குறிகளுக்கு ஆச்சரியக்குறியாக மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பாக்கிய சனி இருந்துட்டு இருக்குது.
கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாக்கிய சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய முட்டுக்கட்டை ஏற்பட்ட ஒரு சில சொத்து விவகாரங்களில் வந்து நல்லதொரு சமாதான தீர்வு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய குலதெய்வ சம்பந்தப்பட்ட ஒரு சில தெய்வ காரியங்களுக்கு வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய இருக்கிற கிராமத்தில் வாழுகிற வாழ்க்கையில் உங்களை வந்து மனுஷனாக மனிதனாக மதிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை இந்த பாக்கிய சனி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்பா வழி சொந்தங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு தப்பு தவறுகள் தானாக விலகக்கூடிய, அப்பா வழி உறவுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் தானாக விலகக்கூடிய, பங்காளி அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி உங்களுடைய சொந்த வாழ்க்கையில தொகையாக லாபம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை பாக்கியமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பயிற்சி கடகராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான பயிற்சியாக வளர்ச்சியான பயிற்சியாக அமையும். ஓகே சார். ஸோ கடகராசி நிறைய துன்பங்களை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில உடனே பெறறதுக்கு அவங்க என்ன பரிகாரங்கள் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்? கடக ராசியை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நமக்கு எப்படி வாழ்க்கை இருந்தால் கூட மற்றவர்களுக்கு உபகாரம் வந்திருப்பீங்க, அந்த உபகாரமே ஒரு பரிகாரமாக மாறி இந்த பயிற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதே மாதிரி கடகராசியை சேர்ந்த நீங்கள் கையில் காசு பணம் தர்மம் தனம் உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஆறுதலான பேச்சு பேசக்கூடிய, அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அல்லது நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரமாக வந்துட்டு இருக்கும். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்தளவுக்கு பெண் தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பு. அல்லது பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையான வழிபாடாக அமையும். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். ஓகே சார், அவங்களோட பரிகாரமும் சொல்லிட்டீங்க. குலதெய்வ விருட்சம் கடகராசிக்கு எவ்வளவு பெரிய நன்மையை தரப்போகுது, ஏன்னா அவங்க மனதுக்குள்ளே ரொம்ப அழற ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அவங்களுக்கு மன நிம்மதிக்கு குலதெய்வ விருட்சம் உதவுமா? கடகராசியை பொறுத்தளவுக்கு மன நிம்மதி அப்படிங்கிற மன சந்தோஷம் அல்லது மன தைரியம் அப்படிங்கிறது இயற்கையாகவே அதிகமாக வந்துட்டு இருக்கும். எதனால? உங்களுடைய ராசி அதிபதி வந்து சந்திர பகவானா இருக்கிறதுனால, அந்த சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறதுனால உங்களுடைய மனசுல வந்து நிலைத்தன்மை அப்படிங்கிறது மிக மிக அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நல்லவங்களா இருந்தும் கஷ்டப்படுகிற சூழல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குலதெய்வம் உங்களுடைய சொந்த தெய்வம் உங்களை காத்து அருளக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய சொந்த தெய்வம் உங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய காத்து அருளக்கூடிய ஒரு சில மந்திர சம்பந்தப்பட்ட உச்சாரணங்கள் இருக்கிறதுனால கடகராசியை பொறுத்தளவுக்கு காலம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலங்களை கொடுக்கக்கூடிய, நாளும் பொழுதும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குலதெய்வ விருட்சம் அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஓகே சார். ஸோ 2025 சனி பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது, அதோட பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருட்சம் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும்ன்றத ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. தெளிவான விளக்கத்துக்கு நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் 12 ராசிக்கான தின பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும், உங்களோட அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண்கள், இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து